அனைவருக்கும் வணக்கம். திருபுவனத்தை சேர்ந்த அஜித்குமார் கொலை வழக்கில் நிறைய திடுக்கிடு தகவல்கள்லாம் ஒன்றா வந்து கொண்டிருக்கிறது. அந்த பையன் இயல்பாக செத்து விட்டான் என்பதை வலிப்புந்து செத்து விட்டான் என்பதை போல தப்பிக்க ஓடியம் என்றது போல ஒரு எஃப்ஐஆர் பதிவுப்பட்ட நிலையில் பொய்யாக பதிவுப்பட்ட நிலையில் தானாக செத்து விட்டது போல் கூறிய பதிலில் அந்த பிறகு வருஷத்தில் தான் பல இடங்களில் காயங்கள் துன்புறுத்தல்கள் மிளகாப்பொடி போட்டு செலுத்தியது என்று பல விடயங்கள் வெளியே வந்தது. அதை மீறியும் அடிக்கப்பட்டாவது மறைமுகமாக எடுக்கப்பட்ட வீடியோக்களையும் வைத்து பரபரப்பாக வந்தது. உண்மையில் இவர்கள் போலீஸின் அயோக்கியத்தனங்கள் அப்பட்டமாக வெளியே வந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த பையன் இந்த தகராறு இந்த வண்டி இந்த கார் 500 ரூபாய் காசு கட்ட தகராறு தான் இந்த பொண்ணு இந்த லேடி நிக்கிதாங்கிற லேடி ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அகம்பாவத்தில் இந்த அவங்க மேலே பொய்யை போட்டிருக்கிறாங்கன்னு வர தெரிய வருகிறது. எப்படி கேட்டிங்கனாக்கா இந்த இப்போ சமீபத்தில் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இதெல்லாம் பொய்யாக வரும்போது தான் இந்த பொண்ணோட வரலாறு எடுக்கிறாங்க. இது ஏற்கனவே பணம் மோசடிகளை திருட்டு வேலை வச்சிருக்கு. இந்த பொண்ணு பணம் அரசு வேலை வாங்கி தருவதாக பல பேர்கிட்ட ஏமாத்திருக்குது. இப்போ ஒரு கணையிலேயே ஒவ்வொருவர்களும் பேட்டி கொடுக்குறாங்க. என்னோட ஸ்டூடெண்ட் தான் ஒரு பிரின்சிபல் சொல்லுகிறாரு, வேலை வாங்கி தருவதாக ஒரு உறவினர் பண்ணுறாங்க, வேலை வாங்கி தருவதாக சொல்லி 10 லட்சம் பணம் வாங்கிட்டாங்க. இப்படி பல ஏமாற்றோட பெண்ணு தான் அந்த நிகிதாங்கிறவங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட ஸ்டூடெண்ட்டு, தெய்வத்தோட ஸ்டூடெண்ட்டு. அவரை வச்சு தான் எங்களுக்கு பழக்கம். நாங்கள் உங்களுக்கு உடனடியாக என்ன செஞ்சிடறோம், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு நைட்டு 11:45 ஃபோன் பண்ணி 2 நல்ல அரசு வேலை உடனடியாக நீ 9 லட்சம் கொண்டு வாங்க, உங்களுக்கு பணத்தை வேலையை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க. சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. நான் காலேஜில் பிரின்சிபல், ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை சொல்லி 10 லட்சம் பணம் வாங்கிட்டாங்க. இப்படி பல ஏமாற்றோட பெண்ணு தான் ஒரு திடுக்கிடு தகவல்கள் இப்போ மறுபடியும் வந்திருக்கு. இதையெல்லாம் எப்படி செய்தாருன்னா உயர் அதிகாரி தொடர்புடைய வைத்து தன் அதிகார பார்வை வைத்து எந்த ஒரு சட்டத்துக்கு புறம்பாக தனிப்படையில் அமைத்து இவர்களை எந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் இப்படி ஒரு தரங்கட்ட செயல்களை இந்த அரசாங்கம் காவல்துறை செய்திருக்கிறது. ஒரு முறையான வழியில் செல்லாமல் குறுக்கு வழியில் சென்றுக்கிறார்கள். அதன் அப்பட்டமாக வெளியே வந்த பிறகு மறுபடியும் ஒரு திடுக்கிடு தகவல் என்னன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நகையை காண போல வண்டியில் வைக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. எப்படியேப்பட்ட ஒரு செயல்கள் இந்த பெண் சேர்ந்திருக்கிறார் என்பது இப்போ தெரிந்து பார்த்துங்க. நகையை வைக்காமல் அந்த பையன் தான் திருடனான்னு சொல்லி தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அதிகாரப்பரை பயன்படுத்தி மேலிடத்தை உயரதிகாரம் தொடர்புபடுத்தி அந்த பையனை அப்படி கைது செய்து இல்லீகலாக கைது செய்து அடித்து கொன்றே விட்டார்கள். ஒரு அப்பாவி உயிரை பறி கொண்டு விட்டது. நாம் நினச்சோன்னா ஒருவேளை ஒரு நகை வைத்திருக்கலாம், வழி எங்கேயா தவற விட்டுருக்கலாம், யாரை எடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைத்தோம். நம்ம இப்போ தற்போது நகையை இல்லை என்பது மிக வேதனைக்குரியாக இருக்கிறது. எப்படிப்பட்ட பொய் இந்த பெண் பரப்பியிருக்கிறார்கள். இதை பேச்ச கேட்டு அரசாங்க அதிகாரிகளும் மிக கேவலமான செயல் செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு அப்பட்டமாக தற்போது வெளியே தெரிகிறது. இவர்கள் என்ன ஏதாவது மேலிட தொடர்பு யாரும் தெரியாமல் இருந்தது. அதை தொடர்ந்து தான் அந்த காவலாளிகள் பெண்கள்லாம் வீட்டு மனைவிமார்கள்லாம் குடும்பத்தார்கள்லாம் எங்கள் வீடு கனவு செய்யாதீங்க, அவங்க மேலிடத்தில் உத்தரவு பேரில் தான் பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, அப்போ உங்களை கைது செய்ய நீங்கள் அவங்க உத்தரவிட்டு அவங்களையும் கைது செய்யல அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. இதற்கு எதிராக ஒரு செய்தி நான் பார்க்க முடிந்தது. அப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கூலிப்படையை தான் கொன்னார்கள், நான் கொல்லலை அப்படின்னு விட்டுற முடியுமா? எப்படி விட முடியும்? கூலிப்படை தான் விட்டாங்க விட்டுற முடியுமா? மேலிடத்தை சொன்னாங்கன்னு விட்டுற முடியுமா? எல்லாரும் தான் பிடிச்சி போடுவாங்க. அவங்க சொன்னால் நீ ஏன் செஞ்ச அப்படி தான் கேட்பாங்க. இந்த பெண்கள் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குதா எல்லாம் அப்போலாம் கணவன்மார்கிட்ட சொல்லி இருக்கிற நேர்மையாக வேலை செய்யணும், அநாகரிகம் அது தவறான வேலை செல்லாதீங்க, அந்த பணம் நம்மளுக்கு வேண்டாம், அவப்பேர் கெட்ட பேர் இடத்துல குடும்பத்தாருக்கும் இழுக்கு வரும், நேர்மையாக வேலை செய்யுங்க, அப்படிப்பட்ட வேலையை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அறிவுறுத்திருக்கலாமே. புருஷன் வர காசுகள் கூட லட்சம் கொடுக்கும்போது நகை நச்செல்லாம் கொடுத்து பணம் சொத்து காரு பங்களாம் சேர்க்கும் போது ஆசையாக இருந்ததா? அதில் எப்படிப்பட்ட வந்தவன் நீங்கள் வாங்குற சம்பளத்தில் வாங்க முடியுமா என்ற கேள்வி உங்கள் மனைவர்களுக்கு வரவில்லையா? இப்போதும் ரோசம் வந்திருக்கிறதா? வெக்கம் கட்ட ஜென்மங்களா? உங்களுக்கு இப்போ தான் ரோசம் வந்ததுன்ற இந்த பெண்ணை எப்படி சம்பவம் வந்ததுன்னா இந்த பொய் வழக்கு குற்றப்ப இந்த பொய் ஒரு பொய்யா அந்த போட்டதுக்கு வீடுகளை அடித்திருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தணும்னா ஒரு தகவலாக வரப்பட்டு தான் இந்த பெண்ணு பல மோசடி பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிய வருகிறது. திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் புகார் அளித்த இந்த நிகிதா ஏற்கனவே பல மோசடி வழக்கு செய்திருக்கிறார். வேலை வாங்கி தருவாக 16 லட்சம் வரை மோசடி செய்ததாக 2011 நிகிதா மீது எஃப்ஐஆர் பதிவு உள்ளது.
2010 துணை முதல்வராக உதவியாளர் தெரியும் என்று கூறி இந்த மோசடியை செய்துள்ளார். இது யார் யார் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது. இந்த செய்திகளை நம்ம கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். நம்ம செய்தி அஜித்குமார் வழக்கில் முன்னாள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியராகவும் தற்போது மத்திய அரசு IAS அதிகாரியான லதாவின் உத்தரவின் பேரில் டேவிட் சன் ADGP, அப்புறம் சண்முக சுந்தரம் DSP ஸ்பெஷல் டீம் படுகொலை. நிகிதாவின் தந்தை ஓய்வு பெற்ற டெப்டி கலெக்டரோ தொடர்புடையவராக இருக்கிற தந்தையாக இருக்கிறார். அதில் பணிபுரிந்தவர். அதனால தான் ஒரு சிபாரிசு செஞ்சுருக்கிறாங்க. செக்யூரிட்டி சென்ற சாமானியனுக்கு கஞ்சா குடிக்கு பட்டம், களவாணி பட்டம், கஞ்சா வழக்கிலும் கடத்தல் வழக்கிலும் இதுவரை எத்தனை இளைஞர்களுக்கு இதுபோல் FIR போட்டு அவர்களை எதிர்காலத்தை சீரழித்து பாழாகி உள்ளது இந்த அஜித்குமார் வழக்கே சாட்சி. அதிகார திமிரில் தான் இந்த வேலை செய்திருக்கிறாங்க. ஒரு செய்தியாக பார்க்க முடிகிறது. சிவகங்கை மாவட்டத்திலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, இந்த பொய் வழக்காலும் காவல்துறையாலும் போட்டு கொடுக்கும் பழக்கத்தாலும் பல இளைஞர்கள் எதிர்காலமும் வாழ்க்கையும் கேள்வியுறியாக்கப்பட்டுள்ளது. கெட்டு சீரழிந்து விட்டது. பல இளைஞர்களின் உயிரும் மாற்றி மாற்றி எடுக்கப்படுகிறது. இனி இது தொடர வேண்டுமா வேண்டாம் என்பதை மக்களை முடிவு கொள்ள வேண்டும். இந்த லதா தான் இவங்க தற்போது முன்னாடி IAS இருந்திருக்காங்க, தற்போது மத்திய அரசு இருந்திருக்காங்க. இவங்களோட தொடர்புல இன்ஃப்ளூயன்ஸில் தான் அந்த நிக்கிதாவோட அப்பா டெப்டி கலெக்டராக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த பழக்கத்தில் தான் இந்த பெண்ணோட இன்ஃப்ளூயன்ஸில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நகை திருட்டு பொய்யின் ஒரு தகவல் வந்த பிறகு இந்த பெண் எப்படிப்பட்டவர் என்பதால் எத்தனை பேரோட தொடர்பு இருக்கிறார்கள், எப்படி ஏமாற்றுகிறது அப்பட்டமாக வெளியே தெரிகிறது. இந்த பெண் ஒரு பொய் பொண்ணு. இந்த பெண்ணு என்பது ஒரு மிக அப்பட்டமான செய்தி தான் FIR ரிலீஸ் ஆகுது. இந்த FIR ரிலீஸ் ஆன பிறகு தான் இந்த பொண்ணு எங்கெங்கெல்லாம் திருட்டலை பண்ணியிருக்காங்க, யாரை ஏமாத்திருக்காங்க, இந்த செய்திகளை நம்ம வெளியே கண்கூட பார்க்க முடியுது. இப்போ ஒன்று என்ன பண்ணுறாங்க, அந்த அரசு அதை கட்டுக் கொடுத்து என்ன பண்ணுறது, அரசு வேலையை ஒன்று வழங்கி அந்த பிரச்சனையை வழங்கடிக்க பார்க்குறார்கள். அரசு வேலையை கொடுத்து உங்களுக்கு பட்டா மானியம் தந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு குடும்பத்தை கதையாக முடிச்சிட்டாங்க. கரிநாடரை அந்த ஆளை வச்சுட்டு இந்த பெரிய கரப்பெல்லாம் வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம அந்த தகவலை பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு கொலையை கொன்று விட்டு ஒன்றும் தெரியாதது போல் முதலமைச்சர் தவறாக நடந்து விட்டது, அம்மா மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுத்துருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுத்துருக்கேன். தவறாக நடந்துவிட்டது, தவறாக உங்ககிட்ட ஒரு செத்துட்டா விட்டுருவீங்களா? அசால்ட்டாக தவறாக நடந்து விட்டதை சொல்லுகிறீர்கள். எப்படிப்பட்ட ஒரு அலட்சிய போக்கான ஒரு முதல்வர் சொல்கிறார், தவறு நடந்து விட்டது, இனிமேல் நடக்க விட்டாது. இப்போ ஒரு கொலை தான் நடந்திருக்கிறதா? தொடர்ச்சியான பல கொலைகள் நடந்திருக்கிறது. இப்படி தான் ஒவ்வொருத்தவங்களும் ஃபோன் பண்ணி மன்னிச்சிருக்கமா சொன்னீங்களா? இப்போ ஒருத்தோடையும் மன்னிச்சிருப்பாங்கன்னா உங்கள் ஆட்சி சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? உங்கள் நிர்வாகத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். தவறான முறையில் ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார்கள், காவல்துறை அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் ஆட்சி நிர்வாகம் இல்லை, உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். தவறாக நடந்து எப்படி ஒப்புக்கொள்கிறீர்கள்? தவறு அலட்சியமாக நடந்துவிட்டு சொல்கிறீர்கள். இப்போதான் தவறு ஒரு தடவை தான் நடந்திருக்குதா? இந்த தற்போது பையன் மட்டும் தான் நடந்திருக்காப்பலையா? அப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க முதலமைச்சர் அவர்கள்? இந்த சூழ்நிலை என்ன பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் ஒரு ஃபோன் பண்ணி அந்த நல்லா வசிக்கிறார்கள். சில மனித மிருகங்கள் கடுமையா தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. தைரியமா இருங்கம்மா, உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை நடந்து மனுஷங்க வருத்தம் பாருங்கப்படுறாங்க. ஆமா ஐயா எடப்பாடி APSல யோக்கியம் அவர்கள். ஏன்னா திமுக மாட்டேன், அதிமுக மாட்டேன் போது போல மக்கள் வாக்கு போட்டுக்கிட்டு இல்லை அப்பா எல்லா மக்களையும் கொண்டுட்டு இருக்காங்க. இவங்க தப்பால வாக்கு போட்டு நல்லா மாற்ற ஒரு நினைக்கிற மக்களும் சாகடிக்கிறாங்க, இந்த புத்தி இல்லாத மக்கள். அவர் இந்த ஸ்டெர்லைட்டில் 11 பேர் சுட்டுக் கொள்ளும் போது அப்போ எங்கே போனீங்க எடப்பாடி ஐயா? நான் டிவியில் தான் பார்த்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னீங்களே. அதுக்கு ஒரு விளக்கம் நல்லா கல்யாண சொன்ன சொல்லுகிறார், பேராசிரியர் சொல்லுகிறார். ஐயா சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது டிவி பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ இந்த செய்தி வந்தது, அப்போதான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ இந்த சம்பவம் முன்னாடி நடந்திருக்கு, எனக்கு தொடர்பு இல்லை, தெரியாமல் நடந்திருக்குது, என்ன அனுமதி இல்லாமல் நடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு காப்பாற்றிக் கொள்வது போல கல்யாண சொன்ன பேராசிரியர் அவர்கள் சொல்லுகிறார். இதனைத் தொடர்ந்து விஜய் அவர்களும் சென்று இந்த ஆறுதலாக அவங்களோட ஃபேமிலி குடும்பத்தாரை சந்தித்து நடந்த விவரத்தை அவங்களுக்கு தெரிந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வழங்க சொல்லிவிட்டு அவங்களுக்கு உதவியாக பணத்தொகை 2 லட்ச ரூபா வாங்கியதாக ஒரு செய்திகள் வருது பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து தான் தமிழ்நாடு முழுவதும் இல்லீகல் கேங்கிற மாதிரி சட்டப்பூர்வமாக வைத்து உள்ள இந்த தனிப்படையான சொல்கிறாங்க இதெல்லாம் கலைக்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ தான் மக்கள் மீது அக்கறை வந்த மாதிரி இவ்வளோ நாளும் இந்த சட்டம் ஒழுங்கு இல்லாத மாதிரி நேர்மையாக இருந்த மாதிரியும் யோக்கியா மாதிரி போலீஸ் அதிகாரிகள்லாம் இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாங்க.
உயரதிகாரிகள் சுய ஒழுக்கம் அவசியமா? இப்போ தான் சுய ஒழுக்கத்தை பற்றி இப்போ தான் பேசுகிறாங்க பிறகு. வாகன தணிக்கை என்ற பெயரில் குடும்பமாக செல்வர்களிடம் ஹார்ஸ் மீட்டிங் ஈடுபடக்கூடாதான். சமூக வளங்களில் வேகமாக பரவும் செய்தியின் உண்மைத்தன்மை உடனடியாக ஆராய்ந்து அறிய வேண்டும். காவல் நிலையத்தில் புகாரளிக்க வருபவரிடம் பேப்பர் வாங்கி வருமாறு அலைக்கழிக்க கூடாது. ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்றவற்றின் பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசார் லத்திகளை பயன்படுத்த தவிர்க்க வேண்டும். சட்ட ஒழுங்கு பிரிவில் முறையாக பணியாற்றாத டிஎஸ்பிகளின் பட்டியலை தயார் செய்து பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். காவல்துறை உயர் அதிகாரிகள் சுய ஒழுக்கத்துடன் பணியாற்ற வேண்டும். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடந்த ஆண்டை விட விநாயகர் சதுர்த்தி சிலைகளை வைக்க அமைக்க கூடாது என்று பல வகையில் அறிவித்திருக்கிறார்.